வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. இந்த பதிவு வந்து திருப்பதி பற்றி. திருப்பதி அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது லட்டு. விவேக் ஜோக்கில் கூட வரும், என்னடா எங்கடா போயிட்டு வந்தேன் சாமி, நான் வந்து திருப்பதி போயிட்டு வேண்டிட்டு வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஜிலேபி கொடுப்பேன். ஆக்சுவலி என்ன பொட்டணம் மாற்றி வந்திருக்கோம். என்ன ஜிலேபி கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து மாற்றி இது பண்ணிட்டாரு, இப்போ வந்து லட்டுக்கு பதிலாக ஜிலேபி கொடுக்குறாங்கன்னு ஒரு ஜோக் வந்துச்சு. ஆக்சுவலி லட்டு தான் வந்து பிரதானமான உணவு. திருப்பதிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி போனால் திருப்பம் வரும். ஏதாவது வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஒரு திருப்பம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து திருப்பதிக்கு போகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால நிறைய பேர் திருப்பதிக்கு ரெகுலராக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த திருப்பதியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பதி வந்து 3000 அடி உயரத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் குளிரான இடம் அது. அந்த எல்லா சிலைகளுமே பார்த்தீங்கன்னா கருங்கல்ல தான் செய்வாங்க. ஸோ திருப்பதி சாமியோட சிலையும் கருங்கல்ல தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கருங்கல்ல செஞ்சாலுமே, அவ்வளோ பெரிய சிலை செஞ்சாலுமே, ஸோ ஒரு சிற்பி வந்து அதில் வந்து ஒரு செதுக்கின மாதிரியே பெருசாக இருக்கவே இருக்காதாம்மா. அப்புறம் அவரோட ஆபரணங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, கண்ணில் போடுறது, கையில் போடுறது, எல்லா ஆபரணங்களுமே அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல 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 பலன்னு இருக்குமா. அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி சாமி, அவங்க சாமியை வந்து காலையில் 4:30 மணிக்கே குளிப்பாட்டுவாங்க. ஏற்கனவே இது வந்து ஒரு குளிரான இடம். ஸோ குளிர்ந்த நீரில் தான் சாமியை குளிப்பாட்டுவாங்களாம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கூட அந்த சிலை வந்து வேர்த்திருக்குமா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு துணியால் தொடச்சி எடுத்துருவாங்க. ஸோ சாமிக்கு வேர்த்துக்கிட்டே இருக்குமா. எதனால சாமிக்கு வேர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியோட சிலை வந்து 110 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் தான் இருக்குமா. வியாழக்கிழமை அந்த நகையெல்லாம் அவர் நிஜமான போட்டிருக்க அந்த ஆபரணங்கள்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் கலைச்சிட்டு தான் அவருக்கு வந்து குளிப்பாட்டுவாங்களாம். அந்த கலைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆபரணங்கள்லாம் ரொம்ப சூடாக இருக்குமாம்மா. ஸோ அந்த சிலையோட ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. இது எப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவருக்கு வந்து விசேஷமாக பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ, புனுகு, அப்புறம் வந்து ஃப்ரேக்ரன்ஸு, இது எல்லாமே சைனாலேருந்து வருது, அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வருது, இந்த மாதிரி பல ஊர்லேருந்து வருது. சாமிக்கு ஸ்பெஷலாக வந்து சந்தனம் வந்து போட்டு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இது ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலையை வடிச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளோ நுணுக்கமான சிலை அதை வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு குளிரான இடத்துல அந்த சிலை மட்டும் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. நம்ம ஊரில் தான் நான் சொன்னேனே, நம்ம நாட்டில் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வியந்து வியந்து போய் வெளியில் போய் பார்த்து விஷயங்களை நம்ம வந்து வியந்து பார்க்குறோம். வெளிநாட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஊரில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம சிந்திச்சு கூட பார்க்கறது இல்லை. இனிமேல் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா எந்த கோயிலில் என்ன விசேஷம், பழனிக்கு போனால் பழனியோட சிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நவபாஷன்னா என்ன, எப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ அறிவுபூர்வமாக இவ்வளோ ஒரு காம்பினேஷனில் ஒரு அப்படி ஒரு விஷத்தை வந்து போட்டு, ஆனால் அந்த விஷத்து வழியாக வர பாலையோ ஏதோ நம்ம குடித்தோம்னா நமக்கு ஒரு குணம் ஏற்படும், நமக்கு ஒரு நோய்க்கு வந்து ஒரு குணம் ஏற்படும்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம நாட்டு பெருமையை நம்ம தான் காப்பாற்றணும். காப்பாற்றுறது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இன்னுமே நீங்கள் திருப்பதி போனால் அதோட விசேஷங்களை பாருங்கள். பழனி போனால் அதோட விசேஷங்கள் பாருங்கள். எதனால இவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் வச்சாங்க, எதனால இந்த ஹைட்டில் கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கேள்விகள் நமக்குள்ளே கேட்க ஆரம்பித்தா பல விடைகள் வரும். இல்லைனாலும் விடையை தேடி நம்ம போகணும். நம்ம கேள்வி கேட்டதோட நிற்காம கேள்விகளுக்கு விடையும் தேடி போகணும். தேடி போய் வர சந்தேகத்திற்கு இந்த விஷயங்களை சொல்லணும். ஓகேயா?